வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் இன் 150 to 160 சிசி செக்மெண்ட் வித் குட் மைலேஜ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒர்க்ஸ்லாம் இருந்துக்கலாம்னு உங்களுக்கே தெரியும். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடியான தமிழ் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாங்க, இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் யூனிக் டிசைனோட ஒரு நல்ல ஸ்போர்ட்டியர் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. அது கூட ஒரு டீசெண்டான மைலேஜும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து ஓவர் ஷார்ப் எஜ்ஜான அந்த ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த ஒரு மேஸ்குலர் டச்சில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி டிசைனாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓரளவு டிசைன் அண்ட் ரோட் ப்ரெசன்ஸ் மாதிரி விஷயங்கள ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 163.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணி இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 14.79 பிஹெச்பி பவர்ஸும் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டு பவர், டாப் ஸ்பீடு 107 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 47 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45லேருந்து 50 kmph கிட்ட நீங்கள் இந்த மைலேஜ் கிட்ட இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஓனர் ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளோட சிசி அண்ட் பவருக்கு இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, டூயல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் வண்டியோட டோட்டல் வெயிட்டு 139 kg, சீட் ரேட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,40,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N150. ஆமாங்க, இந்த ஒரு 150 சிசி செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்டி டிசைனோட ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சேம் N250 அண்ட் N160யோட அதே சேம் ரிப்ளிகேட் டிசைன் தான். அதனால் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயத்தில் ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த 150 சீரீஸில் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் செட்டப் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 149.68 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கோங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு 14.3 பிஹெச்பி அண்ட் 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு மிட் ரேஞ்சு பட் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும் டாப்பில் கம்பேரிட்டிவ் தி நம்ம ஹீரோ. ஓவராலாக பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவல் ரேஞ்சுனே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 48 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுவுமே அரௌண்ட் உங்களுக்கு 45 to 50 kmph கிட்ட மைலேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 145 kg, சீட் ரேட்டு இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல, பட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாராலையும் கவர் பண்ண முடியும் இந்த ஒரு சீட் ரேட்டை. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,48,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,52,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட MT-15 வெர்ஷன் 2. ஆமாங்க, இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான பர்ஃபார்மன்ஸு, அதுக்கூடிய ஒரு சூப்பரான மைலேஜ், சூப்பர் ஸ்போர்ட்டியான டிசைனும் வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் ப்ரைஸிங் மட்டும் ஸ்லைட்லி ஹைக்காக இருக்கும், அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. சரி ஆமாங்க, சரி ஓகே. ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு வெல் நோன் நல்ல ஒரு ஃபேமஸ் அண்ட் நிறைய யங்ஸ்டாருக்கு பிடிச்ச
பிடிச்ச ஒரு டிசைனாக நம்ம Yamaha MT-15 இருக்குதுன்றதுல டவுட்டே இல்லை. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 bhp அண்ட் 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுற அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு 50 km ரியலி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் ஹைவேஸில் ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி ஸ்மூத்தாக போகிறீங்கிறப்ப இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஆமாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸ்ன்றப்ப பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 141 kg, சீட் ஹைட்டு 810 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,16,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட யூனிகார்ன் 160. ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டா யூனிகார்ன் 160 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் பொறுத்தளவுக்கு இது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ஓரளவு ரோட் அப்பியரன்ஸில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இன்ஜின் செட்டப்பு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 162.71 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடய உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான் இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.72 bhp ஹவர்ஸும் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் வந்து டாப் ஸ்பீடு 106 km/h வரைக்கும் ரீச் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த 160cc செக்மெண்ட்டில். இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் நிறையா இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் இன்ஜினுடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 52 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து நல்ல ஒரு மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம்மு சிங்கிள் சேனல் பேஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 140 kg, சீட் ஹைட்டு 798 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,39,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,48,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம Yamahaவோட FZS FI வெர்ஷன் 4 ஹைப்ரிட். ஆமாங்க. இந்த ஒரு 150cc செக்மெண்ட்லேயே ஹைப்ரிட் டெக்னாலஜியோட நல்ல ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அது நிச்சயம் நம்ம Yamahaவோட FZ-FI தான். ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஏகப்பட்ட கலர் ஸ்கின்ஸ் அது இதுன்னு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஃபேன்சி டோனில் வரக்கூடிய ஒரு மேக்ஸி டைப்பில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் அப்பியரன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங் அண்ட் ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்களும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 60 kmன்றது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி டவுட் தான். பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மைலேஜில் இந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டாக இருக்குன்றதுல டவுட் இல்லை. ஏன்னா இதில் இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜின்றது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம்மு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg தான். சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் ஸ்டாண்டர்ட் மாடல் 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. சுருக்கவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.